கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே கர்த்தருடைய கண்கள், த ஐஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 காரியங்களை இங்கே நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. 2வது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. 3வது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் நீதிமான்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து அப்படிப்பட்டவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்களில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்நாட்களிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாஸ் a just man and Noah walked with God. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு நடந்தான். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நோவா செய்திருக்கிறார் என்று பாருங்கள். எப்போது பார்த்தாலும் தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் அநேக காரியங்களுக்கு அதிகமான நேரங்களை நாம் செலவு செய்கிறோம். தேவனோடு பேசுவதற்கு நாம் அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்கின்றோமா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் சீசர்களை அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணும்படியாக ஒலிவ மலைக்கு கடந்து சென்றார். ஒரு தனிமையிலே இருந்து கொண்டு அவர் அதிகமாக ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவ்விதமாக தேவனோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவுக்கு அதனாலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் முழுவதுமாக பேழையிலே ஏறி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்பொழுது இருந்த அந்த ஜெனரேஷனில்
நோவா ஒரு நீதிமானாக இருந்தார். அநேகர் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே போய்கொண்டிருந்தார்கள். கொல்லவும், விற்கவும், திருமண காரியங்களில் ஈடுபடவும், தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளவும், தேவனுக்கு சத்துருக்களாக மாறி தேவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு தங்களை அழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தின் மத்தியிலே நோவா நீதிமானாக இருந்தான். எனவே அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியாக நோவா கீழ்ப்படிந்து ஒரு பேழையை ஆயத்தம் செய்தார். அந்த பேழையிலே 8 பேர் ஏறி காக்கப்பட்டார்கள். அதிலிருந்து வந்த உலகம்தான் இப்பொழுது இருக்கிற உலகம். அன்பானவர்களே, தேவன் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். அவர் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களை கைவிடுவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நமக்குள்ளாக அநேக கேள்விகள் ஒவ்வொரு நாளும் உருவாகிறது. துன்மார்க்கர் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், நீதிமானாக நடப்பதனாலே என்ன கிடைக்கிறது? நாமும் ஊரோட ஒத்து போய் விடுவோம் என்று அநீதி செய்யக்கூடிய ஜனங்களோடு சேர்ந்து அநீதி செய்யும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நாம் பரிசுத்தவான்களாக இருப்போம் என்றால் அந்த பரிசுத்திலே இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகும்படியாக முயற்சி எடுங்கள். நீதியாக இருப்பீர்கள் என்றால் இன்னும் நீதியாக இருக்க பிரயாசப்படுங்கள். பட்டயம் தீட்ட தீட்டத்தான் பளபளப்பாக இருக்கும். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது வேதாகமம். பிசாசு தான் இந்த உலகத்திலே கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ரட்சித்து நித்தியத்திலே தேவனோடு சேர்க்கும்படியாக அவர் வந்தார். குற்றமற்ற அவர் நமக்காக குற்றவாளியானார். பாவிகளாகிய நம்மேல் கிருபையாய் இரக்கமுள்ளவராக மாறினார். நம்ம எல்லாரையும் ரட்சிக்கத்தக்கதாக தன்னை முழுவதுமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரோடு சேர்ந்து அந்த பரிசுத்த சிந்தையிலே வளரும்படியாக முயற்சி செய்யுங்கள். அநியாயம் செய்கிறார்கள் ஜனங்கள், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதையே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் அவர்களோடு கூட ஒத்து போக வேண்டும்? அசுத்தமாக இருக்கிறார்கள், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். வேற என்ன செய்வது? நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நோவா அந்த ஜனங்களுக்குள்ளே தன்னை எப்படி பாதுகாத்தானோ அதே போல நீங்களும் நானும் நோவாவை போல நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவர்களோடு கூட செல்லுவோம் என்றால் நோவா காலத்தில் அழிக்கப்பட்ட ஜனங்களைப் போல நாமும் அழிந்து போவோம், மண்ணோடு மண்ணாக போய்விடுவோம். பிதாவாகிய தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் தேவனோடு நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். இரண்டாவது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். நீதிமான்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலே அங்கே கொர்நேலியுவை குறித்து நாம் படிக்கிறோம்.
இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தான். தலைவன் சரியாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறதான அனைவருமே சரியாக இருப்பார்கள். தலை சரியில்லை என்றால் அந்த குடும்பம் முழுவதுமே ஆட்டம் காண ஆரம்பித்துவிடும். அன்பானவர்களே, குடும்ப தலைவர்களே, உங்களை பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தபடினாலே அவனுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமானது அனுப்பப்பட்டது. தேவ தூதர்கள் மூலமாக அவனுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நீதிமானை கர்த்தர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நீதிமான்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பூமியிலே நீதிமான்கள் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். இந்த பூமியானது அநேக துன்மார்க்கர்களை கொண்ட பூமியாக இருக்கிறது. அதிலேயும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நீதிமான்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கொர்நேலியை போன்றவர்கள், அவர்களுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. அவர்களை ரட்சிக்க பிதாவாகிய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பக்தி உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, உண்மையான மார்க்கத்தை நீங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அந்த மார்க்கத்தை உங்களுக்கு அறிவிப்பார். நீங்களும் அந்த ஜீவனுள்ள மார்க்கத்திலே வந்து இணைவதற்கான ஒரு வழி ஏற்படும். கொர்நேலியு அப்படித்தான். அறியாத தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். அவனுக்கு தேவன் வெளிப்பாடாகிறார். அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒரு தேவதூதன் மூலமாக, ஒரு தேவ மனுஷன் மூலமாக அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருகிறது. அவன் அதிபதியாக இருந்த போதிலும் கூட தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் என வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். மிகுந்த தர்மங்கள் தனக்கு வச்சுத்தான் தான தர்மம் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் மிஞ்சி தான தர்மங்கள் தான் மிக முக்கியமானது என்று சொல்லி தன்னுடைய வருமானத்தை எல்லாம் அவன் செலவு செய்து கொண்டு வந்தான். ஜனங்களுக்காக ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறான். அவனுடைய ஜெபம், அவனுடைய வேண்டுதல் தேவ சமூகத்துக்கு போய் எட்டினது. அவருடைய செவிகளிலே பட்டது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று பேதுருவிலே வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்தின்படியாக இந்த கொர்நேலியுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் வீணாய் போகாதிருக்க நாம் இந்த கொர்நேலியை போல ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. இந்த தான தர்மங்கள் என்பது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்றைக்கு அநேக தான தர்மம் செய்கிறார்கள். ஊரே கூட்டி வைத்துக்கொண்டு தான தர்மம் செய்வார்கள். அதனுடைய பலனை அவர்கள் அடைந்தாயிற்று. வலதுகை செலுத்துவது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அந்த விதமாக தான தர்மம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொர்நேலியு அந்த விதமாக தான தர்மங்களை செய்தார். அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து சென்றது. தேவன் பார்க்கிறார். மனிதன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் நம்மை புகழ வேண்டிய அவசியமும் இல்லை.
நாம் வீண் புகழ்ச்சிக்காக, வீண் பெருமைக்காக இவைகள் எல்லாம் செய்வோம் என்றால் அதனுடைய பலனை நாம் அடைந்து விடுகிறோம், பூமியிலே அடைந்து விடுகிறோம். தேவ சமூகத்திற்கு அவைகள் போக வேண்டும். தேவனுக்கு அது நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியிலே தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனை பிரியப்படுத்தத்தக்கதாக நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். கொர்நேலியா அந்த விதமாக செய்தார். தன்னுடைய குடும்பத்தோடு இந்த காரியங்களை செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட தடையே இல்லை. இன்றைக்கு கொடுக்கிறவர் கொடுத்தா கூட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தடுப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏன் செய்யணும், அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா, நம்மை போல அவர்களும் கஷ்டப்படட்டுமே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தடுத்து விடுவார்கள். அன்பானவர்களே, வஸ்திரம் இல்லாத இருக்கிறவனை கண்டாயானால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மனுஷனை கண்டாயானால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அவனுக்கு முன்பாக நாம் நம்மை ஒழிக்க கூடாது என வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் திருப்தியான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை மற்றவர்களுக்கும் கொடுத்து தான தர்மம் செய்ய வேண்டியது எத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. மேலும் நாம் பார்க்கும்போது ஏசாயா 26வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய பாதை சரியாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் மகா நீதிபரர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருக்கு நிகராக இந்த பூமியில யாருமே இல்லை. சிலர் சொல்லலாம் அவர் மகா நீதிமான் என்று சொல்லலாம். இல்லவே இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என இயேசு சொல்லியிருக்கிறார். ஆக நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. ஆனால் மகா நீதிபரராகிய நீர் அந்த நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர், இன்னும் அதை சரி செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாதை சரியான பாதையா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் சரியான பாதையிலே நடக்கிறேன், என்னுடைய பாதை சரியாக இருக்கிறது, நான் சரியான வழியிலே போய்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை, உங்கள் பாதையை சரிப்படுத்தக்கூடியவர் மகா நீதிபரர், அவர்தான் சரிப்படுத்த வேண்டும். நீங்க உங்களே நீங்க சொல்லிக் கொள்ளலாம், என்னுடைய முகத்தில் உண்மை இல்லையே, நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். இன்னொரு சொல்வார், இல்லை உங்க முகத்தில் ஒரு கருப்பு ஒட்டி இருக்கிறது. இல்லையே, தொடச்சி பார்த்தா ஒன்றும் வரலையே, கண்ணாடியில் போய் பாருங்க. அப்போ அந்த கண்ணாடி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை காட்டுகிறது. அதே போல பிதாவாகிய தேவன் நமக்கு முன்பாக ஒரு கண்ணாடியாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை படம் பிடித்து காட்டுவார். அவர் மகா நீதிபரர். அவர் நம்மை இன்னும் அதிகமான வழியிலே நடக்கத்தக்கதாக, இன்னும் செம்மையாய் நடக்கத்தக்கதாக, செம்மையான வழியிலே நம்மை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அவன் செம்மையானவன் தான், இருந்தாலும் இன்னும் அவன் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவனை செம்மையான வழியிலே வழி நடத்துகிறார். மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 3:12 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 2வது வசனம், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக.
தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு இவைகளை சொல்லியிருந்தார். தீமை செய்வதற்காக ஜனங்களை திரளாக கூட்டிக் கொண்டு போக வேண்டாம். வழக்கிலே நியாயத்தை புரட்டுவதற்கு மிகுதியானவர்களின் பட்சத்திலே நீ சாய வேண்டாம். அங்க அதிகமான பேர் சொல்றாங்க, அது உண்மையாகிடும். தவறு தான். அது எத்தனை பேர் சொன்னாலும் அது தவறு தான். அதற்கு உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சரி செய்து கொண்டே வருகிறார். ஆதியில் இருந்தே களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த விதமான போதனைகளை பெற்றோர்கள் சொல்வார்கள் என்றால் உலகத்திலே திருடு நடக்காது, கொள்ளை சம்பவங்கள் நடக்காது, பிறனுடைய பொருட்களை யாரும் இச்சித்து எடுக்க மாட்டார்கள், பொய் சொல்லாதிருப்பார்கள். ஆனால் அந்த போதனைகள் குடும்பங்களிலே ஏற்படுவதில்லை. ஒருவன் ஒரு காரியத்தை செய்தால் நீ அவனுக்கு அதே காரியத்தை திரும்ப செய் என்ற ஒரு போதனை தான் மலிந்து கிடக்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்ட அந்த போதனைகளைப் போலதான் இந்த உலகத்திலே அதிகமாக மலிந்து கிடக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, வேதாமத்துக்கு திரும்புங்கள். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்க தீமை செய்ய பழகியிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். மனிதர்கள் நிறைய விரோதமாக எழும்புவார்கள். சட்டம் உங்களை நியாயப்படி தண்டிக்க ஆரம்பிக்கும். அதற்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், நித்திய பெறர். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார். நீங்க நன்மை செய்ய பழகுங்க, தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். 1 சாமுவேல் 24:17 நாம் பார்க்கிறோம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். சவுல் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான். தாவீதை பார்த்து சொல்லுகிறார் என்றால் உண்மையிலே தாவீது அந்த விதமாக நடந்து கொண்டார். சவுல் எப்போது பார்த்தாலும் தாவீதை கொலை செய்து போட வேண்டும் என்று ஒரே நோக்கமாக இருந்தார். ஆனால் தாவீதுக்கு அந்த விதமான எண்ணம் இல்லவே இல்லை. கர்த்தராலே அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நான் கையை நீட்ட மாட்டேன் என்று உறுதியோடு கூட இருந்தார் தாவீது. இருவருமே பிதாவாகிய தேவனை வழிபடக்கூடியவர்கள், இருவருமே இஸ்ரவேலர்கள், தேவனுடைய உடன்படிக்கையின்படியாக வாழக்கூடியவர்கள். ஆனால் சவுல் சரியாக நடக்கவில்லை, தாவீது சரியாக நடந்தார். கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் சவுல் சொல்கிறார், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். தீமை செய்தால் பாவம் வாசற்படியில வந்து படுத்திருக்குமா? கவனமாக இருங்கள். 3 யோவான் 11 சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்ய பழகக்கூடிய ஜனங்கள் தேவனை இன்னும் பார்க்கவே இல்லை என வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு தெரியாது who is God. அவங்க கேள்வி கேட்பாங்க, ஏனென்றால் அவங்க பார்க்கவில்லை. ஆனால் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள் என்றால் நோவாவை போல, பொன்னிலியை போல தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். யோபு 22:3 ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நீர் நீதிமானாய் இருப்பதனால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நாம் நீதிமானாக நடந்தோம் என்றால் நமக்குத்தான் ஆசீர்வாதம். நோவா நீதிமானாக இருந்தபடினாலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. நாம் நீதிமான்களாக இருக்கும்போது நமக்கும் கிருபை கிடைக்கும். சங்கீதம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவன், பொய்யுரையாத தேவன் என வேதம் சொல்லுகிறது.
நாம் பின்பற்றக்கூடிய தேவன் நீதி உள்ள தேவன். நீதியின் மேல் அவர் பிரியப்படுவார், மிகவும் அதில் வாஞ்சியாக இருப்பாராம். எனவேதான் நீதிமானை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீதிமான் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் இதிலெல்லாம் வளர்ந்தவர், அந்த விதமான காரியத்திலே வாஞ்சியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். எனவே அவர் விதமாக எழுதியிருக்கிறார். மத்தேயு 13:43 வாசிக்கிறோம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். அவ்வப்போது வேதாகமும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது, காது உள்ளவன் கேட்க கடவுள். சிலர் சொல்லலாம், எனக்கு பார்க்க முடியல, எனக்கு படிப்பறிவு இல்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியாது, நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிறேன், ஆனால் காது இருக்கிறது. காது எல்லோருக்குமே இருக்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவுள். காது இருந்தால் நிச்சயமாக கேட்கும் திறன் இருக்கும். அப்போ காது இருக்கும்போது நாம் அதை உற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே திருமறை போதிக்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவுள். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். தேவன் அமிதமாக இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அவரை போல பிரகாசம் உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்மை தகுதிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என திருமறை நமக்கு போதிக்கிறது. மத்தேயு 25:46 நாம் வாசிக்கிறோம், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். 2 கூட்டத்தார் பிரிக்கப்படுவார்கள், வலதுபுறம் இடதுபுறம். நித்திய ஆக்கினை ஒரு கூட்டத்தார் அடையும்படியாக போவார்கள், ஆனால் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படியாக போவார்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவங்களை அவர் காப்பாற்றுகிறார். எப்படி நோவாவை காப்பாற்றினார். கொர்நேலியு குடும்பத்திற்கு ஒரு இரட்சிப்பின் சுவிசேஷம் அனுப்பப்பட்டது. அதை போல நீதிமான்கள் மேல் அவர் கவனமாக இருக்கிறார். எபிரேயர் 10:38 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். The just shall live by faith, but if any man draw back, my soul shall have no pleasure in him. அவன் மேல் பிரியமாக இராது. நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக பிழைப்பீர்கள். விசுவாச பட்டியலை பார்க்கிறோம். எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள், அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் என்றால் உங்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாக இராது. இதனாலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நோவாவை ரட்சித்த தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரை ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். கொர்நேலியு வீட்டாருக்கு சுவிசேஷம் அனுப்பப்பட்டதைப் போல இந்த அருமையான ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அனுப்பப்படவும் அவர்களும் ரட்சிப்பின் பாத்திரமாக மாறவும் கிருபை செய்தல வேண்டுமாய் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். God will calm your heart and take away all of your anxiety. Amen. தேவன் உன் இருதயத்தை அமைதிப்படுத்தி உன் கவலையெல்லாம் நீக்கி போடுவார். ஆமென். அட்லகுண்டு 624202 South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.